வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, ஒரு நிர்வாகி இறந்து போயிட்டார். இவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாருமே செய்தி வெளியிட்டாங்க. எல்லா கட்சிக்கும் நடக்கிறதா, இந்த கட்சிக்கு மட்டும் நான் சொல்லலை. நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி இந்த மாதிரி வந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்குது. இந்த தலைப்பு செய்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. டக்குன்னு இந்த மனுஷன் இறந்து போயிட்டாப்ல. இவரோட அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. எல்லா தலைவர்களும் சீமான் அவர்களை தள்ளி வச்சுருங்க. மற்ற தலைவர் அத்தனை பேருமே என்ன சொல்கிறாங்க, சந்தேக மரணங்க, இது ரொம்ப ரொம்ப டவுட் இருக்குது, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் சரி விடு பார்த்துக்கலாம், அவன் ஒரு முட்டா பையமாக ஏதோ வேலை பார்த்துட்டான், எதிர்பார்க்கல, நல்லா தான் இருந்தான், ஏன் இப்படி செஞ்சான்னு தெரில அப்படின்னு சொல்லி அரசு நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. இந்த நிர்வாகியோட அந்த மரணத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, இது தற்கொலை அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு நிர்வாகியோட மரணத்தில் எல்லாருமே இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இந்த நிலைப்பாடு எடுத்துகிட்டு அமைதியாக தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அரசு நிர்வாகத்தை திமுகவை இந்த விஷயத்தில் அவர் எதிர்க்கவே இல்லை, அமைதியாக தன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நாணய வெளியீடு அப்படிங்கிறது கூட சில்லற காசு வெளியிட்டது தானே அப்படின்னு சொல்லி அரசியல் பேசுகிற சீமான் அவர்கள் இங்கே ஏன் அமைதியாக இருக்கார்? சீமான் அவர்களோட அமைதி சரியானதா? அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இப்போ உங்கள் முன்னாடி என் முன்னாடி இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம முடிவெடுத்தா என்னதான் இருந்தாலும் அண்ணன் துணை நின்றுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கு தான் வருவோம். ஆனால் நான் இதை வேறு கோணத்தில் இந்த வீடியோவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஜூலை மாதத்துலேருந்து இப்போ நடந்த வரைக்கும் ஆர்டராக என்னால் முடிஞ்ச அளவு கோத்து சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு இதை பற்றி அடிப்படை புரிதல் வரும். அதனால அண்ணன் சீமான் அவர்களோட நிலைப்பாடு சரியானதா தவறானதா அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையானது நம்ம முடிவெடுத்தோம்னா இன்னும் சரியாக இருக்கும். இப்போ முதல் விஷயமா பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதமே இவர் வந்து ஒரு சில பெண்களோட தொடர்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிக்கு தெரிஞ்சதுனால இப்போ அவங்க மனைவி வந்து தனியாக போயிட்டாங்க. எந்த பொண்ணு ஒத்துக்கும், அந்த பொண்ணு தனியாக போயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து 3 வயசில் ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது. ஸோ குழந்தையோட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரை திருத்த முடியாதுன்னு சொல்லி இவர் போய் மறுபடியும் தன்னோட மனைவி சிவராமன் போய் தன்னோட மனைவியை போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவங்க மனைவி அவங்க கூட வரல. என்னப்பா வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எலிப்பேசு சாப்பிட்டாரு. எலிப்பேசு சாப்பிட்ட பிறகு அவங்க மனைவியை அடித்து பிடிச்சி ஓடி வந்து, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்காரர் தானே, அடித்து பிடிச்சி ஓடி வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்கு வச்சு ஒரு வாரம் முழுக்க சிகிச்சையில் இருந்து அதுக்கப்புறம் தன்னுடைய வேலைகளை இவர் பார்க்க ஆரம்பித்தார். ஒரு ரெக்கவர் ஆகி தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். ஸோ தொடர்ச்சியாக தன்னோட வேலைகளை பார்த்துட்டே இருக்கும்போது என்சிசி முகாம் நடத்துறது இவர் கொஞ்சம் வழக்கமாக இருக்குது. இவருக்கு வந்து ஒரு என்சிசி மாஸ்டராக இவர் நினச்சிப்பாரா அல்லது அது அடிப்படையில் மோசடிக்காண்டி இந்த வேஷத்தை போட்டிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, ஒரு தனியார் ஸ்கூலில். இதே ஸ்கூலில் 2023 என்சிசி கேம்ப் நடத்தியிருக்காரு. அந்த சுற்று வட்டாரத்தில் கிருஷ்ணகிரியில் சில பள்ளிகள்லையும் இவர் நடத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி சில விஷயங்களை சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சில கட்ட பஞ்சாயத்துலையும் ஈடுபடுவார் போல், அதையும் தினத்தந்தி பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 36 லட்சம் இந்த நிலத்தை வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லி ஒருத்தட்டேருந்து வாங்கி அந்த நிலத்தை எந்த விதமான விஷயமும் செய்யாமல் அந்த 36 லட்சத்தை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டு போன நிர்வாகி தான் இந்த சிவராமன் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்குது. என்சிசி முகாம் அப்படிங்கிறது இவரோட அடையாளமாக இருக்குது. இந்த நிலத்தகராறு அப்படிங்கிற விஷயத்திலையும் இவர் ஈடுபடுவார் போல் 2 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவர் சீமான் அவர்களுக்கு எப்போ கடிதம் எழுதியிருக்காருன்னா, அந்த தற்கொலை முயற்சி எடுத்தார்ல அந்த சமயத்தில் தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் அண்ணன் நான் இனிமேலாம் பண்ண மாட்டேனே, என் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கட்சி ரீதியாக கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அண்ணன் காதுக்கு எப்படி இந்த செய்தி போயிருக்கும் அதை கொஞ்சம் மேக்கப் பண்ணோம்ல, அதற்காண்டி தான் அந்த கடிதத்தை எழுதி விட்டுருக்காரு. அண்ணன் இந்த கடிதத்தை பார்த்துட்டு பெருசாக கண்டுக்கல, என்ன எதுன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா ஒரு தலைவருக்கு நிறைய வேலை இருக்கும். இவர் தற்கொலை முயற்சிக்கு மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதுறதெல்லாம் யாரும் கவனிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் வழக்கமாக சரி ஓகே போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செய்தி வெளியாகுது. ஒரு மாணவி, ஒரு குழந்தைன்னு கூட சொல்லலாம், அந்த குழந்தை தைரியமாக தன்னோட பெற்றோர்கிட்ட போய் சொல்லுது, எனக்கு என்சிசி முகாமில் இவர் இங்கெங்கெல்லாம் தொட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் சொல்லுது. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் இவர் மேலே வழக்கு பதிவு செய்ய போகிற அந்த சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, பள்ளி நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு, மற்ற சில குழந்தைகள் 13 குழந்தைகள் எங்களுக்கும் நடந்துச்சுன்னு சொல்லி வந்துட்டாங்க. 4 நாள் அந்த என்சிசி முகாமில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொன்றா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது பக்கமாக எல்லா பள்ளி நிர்வாகம் பண்ணுறது தானே, ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸை கூட்டு கன்வின்ஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. அதற்காண்டி தான் மிச்ச 11 பேர் மேலே வழக்கு. அந்த பள்ளியோட தாளாளர், அந்த பள்ளியோட முதல்வர், இவருக்கு துணையாக இருந்த 4 பயிற்சியாளர்கள், அது மட்டும் இல்லாமல் 2 ஆசிரியர்கள்னு சொல்லி அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 11 பேர் மேலே எதுக்கு வழக்குனா, இதை பொது வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மறைச்சதுக்காண்டி இவரை கைது பண்ணிடுறாங்க. இவரை கைது பண்ண போகிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சோன்னா 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எலிப்பேசு சாப்பிட்டாரு. ஆகா செத்துருவோம் போல். ஸ்கூல் நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச பிறகு பெரிய சங்கடம் அவருக்கு வந்து போச்சு. எலிப்பேசு சாப்பிட்டு தலைமறைவாக இருந்திருக்காரு. இவரை பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வழக்கமாக எனக்கு கால் உடைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கால் உடைஞ்சதை பற்றி அவ்வளோதான் நம்ம பேச முடியும், அவ்வளோதான் தகவல் சொல்ல முடியும். இது எதுக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கால் உடைஞ்சி இவரை வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை பரிசோதிக்கும் போது என்னப்பா கொஞ்சம் டல்லாக இருக்க, என்னப்பா விஷயம்னு கேட்கும்போது எலிப்பேசு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இப்படி ஒரு விஷயத்தை அவர் டாக்டர்கிட்ட சொன்ன பிறகு டாக்டர் வந்து அந்த ரத்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ண பிறகு ஆமாங்க உண்மைக்குமே இருந்தாலும் எலிபேஸ்ட் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு தெரியப்படுத்தினதுனால காவல்துறை எலிபேஸ்ட் இவர் சாப்பிட்டதுனால தான் கால் முறிவுக்கு எதுக்கு சேலத்துக்கு மாற்றணும், எலிபேஸ்ட் சாப்பிட்டதுனால தான் கிருஷ்ணகிரியிலேருந்து சேலத்துக்கு மாற்றிட்டாங்க. சேலத்தில் சிகிச்சையில் இருந்துக்கிட்டே இருக்கும்போது தான் இவர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். ஸோ சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இவர் வேறு சில பெண்களோட தொடர்பு, இந்த மாதிரி கச்ச பஞ்சாயத்து, இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் இவர் செய்கிறது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அதுக்கு நிச்சயமாக போயிருக்கும். அதை பாவலா பண்ணுறதுக்காண்டி ஒரு மன்னிப்பு கடிதம். இந்த மன்னிப்பு கடிதம் வந்த பிறகு தலைவர் பெருசாக கண்டுக்கலாம், அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இந்த செய்தி ஒவ்வொன்றும் நம்ம பார்த்த செய்தி ஒவ்வொன்றும் வரும்போது இவனை எப்படா கட்சியில் சேர்த்தோம், நல்லா துடிப்பாக செயல்படுற பையன் தான் சேர்த்தோம், ஆனால் இந்த பையன் எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்க்குறானே அப்படின்னு சொல்லி இந்த மரணத்தில் அண்ணனுக்கு இவன் மரணத்தில் சந்தேகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே அவருக்கு பிடிக்கல. என்னதான் இருந்தாலும் ஒரு அறம் சார்ந்து செயல்படுற அரசியல்வாதி இப்படி தான் செயல்படுவான். தன்னோட கட்சி நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, இளைஞரணி தலைவர் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், அவன் பண்ணது தப்புனா தப்பு தான். அவன் பண்ணது தற்கொலை. ஆல்ரெடி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஒரு பையன் தான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த கைதுக்கு பயந்து அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அவர் தந்தையோட மனத்திலையும் பெருசாக நமக்கு டவுட்டு கிடையாது. அது அழகாக அந்த மனுஷன் எப்படி விழுகிறான், என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது. ரெண்டு அடிப்படையாக வச்சு இப்போ ஒரு பார்வையாளராக ஒரு கட்சி சாராத எனக்கு என்ன நிலைப்பாடு தோணுதோ அதே நிலைப்பாடு அண்ணனுக்கு வந்த பிறகு பெருசாக இதை வச்செல்லாம் அரசியல் பண்ண வேணாம், இதை வச்செல்லாம் அரசியல் பண்ணோன்னா ரொம்ப தவறாக இருக்கும். கொல்கத்தாவில் பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொல்லப்பட்ட ஒரு பொண்ணுக்கு நம்ம தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுறோம், நம்ம கட்சியோட நிர்வாகி அந்த இடத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம துணை நின்றோம்னா ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்துலேருந்து ஒதுங்கிட்டாங்க. அரசு நிர்வாகம் இருக்கக்கூடிய முயற்சிக்கு துணை நின்றுட்டாங்க. தேவையில்லாத சலசலப்புகள் பிரச்சனைகளை உருவாக்க அவருக்கு தோணவே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனைகளை முழுக்க அந்த சிவராமன் அப்படிங்கிற அந்த தனிப்பட்ட நபர் மேலே தான் முழுமையான குற்றம் தவிர நாம் தமிழர் கட்சிக்கோ நாம் தமிழர் நிர்வாகிகளுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட ஒரு நபர் பண்ணால் அதனால மொத்த கட்சிக்குமே கெட்ட பேர், வேறு சில அரசியலையும் செஞ்சு இன்னும் கொஞ்சம் கெட்ட பேரை சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனையில் ஒதுங்கி இருக்காங்க. அறம் சார்ந்து செயல்பட்டுருக்காங்க. அவர் அறம் சார்ந்து செயல்பட்டதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம். எந்த கட்சி தலைவருமே எதிர்கட்சியை வச்சு அரசியல் பண்ணலாம் தான் ஆசைப்படுவாங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் செய்தி வெளியிடும் போது தலைவரும் கூட இல்லை, சந்தேகம், மரணம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது மக்களுக்கு பார்க்கும்போது ஏதோ போட்டு தள்ளிட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி அதை அண்ணன் சீமான் அவர்களே சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் போட்டு தள்ளிட்டாங்க போல், தலைவர் அழுகிறாரு, உண்மைக்குமே போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அறம் சார்ந்து செயல்பட்டதுனால இந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது, கட்சி ரீதியாக கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, இது தவறு அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க. மற்றபடி திமுகவை எதிர்க்கக்கூடாது, பிஜேபி எதிர்க்கக்கூடாதுலாம் நோக்கம் கிடையாது. திமுகவை இந்த விஷயத்தில் எதிர்க்க வேணாம், இங்கே முழுக்க நம்ம மேலே தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்காரு. அந்த அமைதிக்கு ஒரு ராயல் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.